கேமிங்காக பிக்சல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்குது, உண்மைதான். 11 சீரிஸை பற்றி நான் பேசும்போது நான் வரேன். ஸோ வாங்கின புதுசில் மாதிரி இப்போ இல்லை, கொஞ்சம் ஹீட் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இட் ஹாஸ் நாட் பிகம் ஸ்லோ. பேட்டரி மாற்றினீங்கன்னா உங்களோட ஃபோன் இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, இதோட பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு இது நல்லா இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். 30,000 கீழே வரும்போது நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. 28க்குலாம் கூட வந்துச்சு. இப்போலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க முடியறதே இல்லை. ரபிஷா பேசி இல்லாட்டி ஏதாவது தப்பான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அது நிறைய பேரை பாதிக்குது. வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ஆப் லான்ச் ஆனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவபரணி.in அப்படின்னு சொல்லிட்டு iOS யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு ஆப் வந்து ஆல்ரெடி ரெடி. அது இப்போது பீட்டா டெஸ்டிங் மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த ஆப் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம கம்யூனிட்டி வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கீங்க, ப்ளஸ் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி வருது, அப்படி போயிடுது, காணாமல் போயிடுது. நிறைய இன்புட்ஸ், நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து அவ்வளோ நல்ல நல்ல இன்புட்ஸ் அண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 3 வீடியோ அப்படி போடும்போது, இப்போ காலையில் ஒரு வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கன்வே பண்ணுறாரு. இந்த அப்டேட் நான் பண்ணேன், அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. கடைசியில் பார்த்தா அது ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் இஷ்யூனே வைப்போம். ஆனால் அந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னும் போது, அந்த வீடியோ பார்க்க வந்து ஒரு சிலர் மட்டும் தான் அதை பார்த்துருப்பாங்க, மற்ற யாருமே அதை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இதுவே வந்து இப்போது இங்கே ஆப்பில் நம்ம வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, நம்ம கம்யூனிட்டிக்கான ஆப்பில் வந்து அது எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். அந்த டிவைஸ் ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச்லேயும் கூட அந்த இஷ்யூவை பற்றி பாப்பாகும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து யூசர் ரிவ்யூ அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து தெளிவாகவே போடுறீங்க. என்ன அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட அந்த இமேஜஸ், கேமரா சாம்பிளாக இருக்கட்டும், இல்லாட்டி பேட்டரி கிராஃபாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து அட்டாச் பண்ண முடியல, யூடியூப் கமெண்ட்டில் பண்ண முடியல. அங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். ஒரே கமெண்ட்டையே நீங்கள் வந்து என்ன தான் டிராஃப்ட் எடுத்து வச்சுருந்தாலும் நிறைய வீடியோவில் நீங்கள் போஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தா அது ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த கமெண்ட் அவ்வளோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கக்கூடிய அந்த கமெண்ட்டும் கடந்து போயிடுது. அதை எல்லாருமே பார்க்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த ஃபோனை வாங்க வேண்டிய ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா, ரீசெண்டாக ஏதாவது ரிவ்யூ வந்திருந்தா பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ரீசெண்டாக வந்திருக்கும், பட் வேறு ஒரு வீடியோவில் வந்திருக்கும், மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதை தாண்டி நிறையங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மெயில்லேயும் எனக்கு ஒரு சில ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. நிறைய கமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஆனால் எல்லாத்தையுமே நம்மளால் கவர் பண்ண முடியல. உண்மை தான். எல்லாத்தையுமே ஏன் கவர் பண்ண முடியாமல் போகுதுன்னு பார்த்தா, ஒரு கமெண்ட் எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம், அதுவும் ஒரு ரிவ்யூ மாதிரியான ஒரு கமெண்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ரிவ்யூவே நல்லா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ அதை ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கே வந்து நமக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி ஆகுது. சரி, அரை மணி நேரம்னே வைங்களேன் ஒரு 2 ரிவ்யூ படிக்கிறதுக்கு. அந்த 2 ரிவ்யூவையும் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்லாட் தேவைப்படுது. நான் அந்த ஸ்லாட்டில் போஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னாலும், அதை தாண்டி நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில பாட்காஸ்ட்டோ இதெல்லாமும் நம்ம போட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்குது. இல்லாட்டி சில சமயங்களில் வந்து ஸ்லாட்டே கிடைக்காமையும் போகுதுங்க, எல்லாம் நடக்குது. ஸோ அப்போ அது வீணாக போயிடக்கூடாது இல்லை. பட் இதுவே வந்து ஆப்லனா எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு சில ரிவ்யூ இப்போ தொடர்ந்து ஒரு 3 ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு வைங்களேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். விக்னேஷ் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, கூகுள் பிக்சல் 9a யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. அதை தவிர நம்ம விவேக் ப்ரோ வந்து பிக்சல் 6 பற்றி போட்டிருக்காரு. அப்புறம் லோகு வந்து S24 FE அதில் ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு போட்டிருக்காரு. ஏன் என்ன ப்ராப்ளம்? இந்த 3த்தையும் பற்றி நம்ம இப்போ தொடர்ந்து ஈஸியாக பார்த்துடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு தனியாக நம்ம கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறனால அங்கே வந்து இது ரெடிலி அவைலபிளாக இருக்கும். இது ஏதோ ஒரு வீடியோவில் உள்ள ஒரு கமெண்ட்டோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் உள்ள ஒரு கமெண்ட்டா இல்லாட்டி வந்து ட்விட்டரில் உள்ள ஒரு ரிப்ளையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து அழகாக ஒவ்வொருத்தரும் அவங்க ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுனா, இப்போ 9a பற்றி யாராவது பார்க்குறாங்க இல்லை 10a பற்றி பார்க்க வராங்க அப்படின்னும் போது இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, உள்ள யாரெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு நான் தான் உள்ளே ஒரு ஒன்றா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோவாக தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னென்னா, இது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஸ்பேஸாக இருக்கணும். இங்கே வந்து எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது யாரும் புள்ளி பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இல்லாட்டி யாரையும் ஸ்கேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட வருது. இது இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடிலாம் வாங்கலாமான்னு கூட யோசித்தேன். பட் அந்த ஐடியை வாங்கி நான் எங்கே வச்சிருக்க போகிறேன், இல்லாட்டி அதை நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு அது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வருது. ஸோ என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இப்போது கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏதாவது ரபிஷா பேசி இல்லாட்டி ஏதாவது தப்பான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அது நிறைய பேரை பாதிக்குது. என்ன இப்போ யாராவது திட்டுறாங்கன்னே வைங்களேன், நான் ஒரு தடவை திட்டினா அதை சூடு சொரணங்கிறது நமக்கு ஒரு தடவை இருக்கலாம், 2 தடவை திட்டுறாங்க, 3 தடவை திட்டுறாங்க. அப்போ போக என்ன ஆகிடும்னா, எனக்கு மரத்து போயிடுச்சுன்னே கூட வச்சுக்கோங்க, அப்படி கூட ஆகிடும். ஆனால் புதுசாக ஒருத்தர் உள்ளே வராரு, நம்ம கம்யூனிட்டி ஏதோ ஒரு நினப்போட வராரு, சரி ஒரு வீடியோ ஒரு சேனல் அப்படின்னு வைப்போம், நம்ம அந்த ஆஸ்பெக்டில் பார்ப்போம். கமெண்ட் வந்து பார்த்தா என்னடா இது இவ்வளோ கேவலமாக பேசி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு நல்ல இம்ப்ரெஷனை ஏற்படுத்தாது. நம்ம கம்யூனிட்டியை ஆஸ் அ ஹோல் பார்க்கும்போதே கேவலமாக பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களெல்லாம் ஹைட் பண்ணுவோம்.
சரி இவ்வளவு ஏன் ட்விட்டரில் எடுத்துக்கோங்களேன், சிலர் வந்து எப்பயுமே நமக்கு எதிர்கருத்து யாராவது வைக்கிறது நல்லது. நம்மளும் நல்லா நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே எவால்வேட் பண்ணி நம்ம இன்னும் பெட்டராகவே கொடுக்க முடியும் ரிசல்ட்டு. நானும் வளர்றதுக்கு அது ரொம்ப நல்ல விஷயம்னு வைங்களேன். சும்மாவே வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளை புள்ளி பண்ணக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஃபோனுங்க, நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஐஃபோனே எடுத்துக்கோங்க, நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து அதில் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குங்கிறேன், வேறு ஒருத்தருக்கு நல்லா இல்லை. அதுக்காக வந்து நம்ம சண்டை போடக்கூடாது, நீ போய் சொல்கிற அப்படின்னு. சரி எனக்கு நல்லா இல்லைங்கிறேன், அவருக்கு நல்லா இருக்குது, அதுக்காக வந்து சண்டை போடுறதுல இங்கே அர்த்தமே இல்லை. ஏன் நல்லா இல்லைங்கிறத வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணலாம். இல்லாட்டி ஏன் நல்லா இருக்குது, எப்படி அவரோட ஹேபிட் என்ன, ஒரு ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இது ஓகே. பட் அதை விட்டுட்டு டேரெக்டாக வந்துட்டு நீ போய் சொல்கிற, நீ யார் தெரியுமா, நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுல நமக்கு வந்து எந்த விதமான பலனும் கிடையாது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது நான் பேன் பண்ணிடுறேன்னா, சரி இது அவர் பண்ணும்போது வயசு ஒரு 14ன்னு வைப்போம், 14 வயசு பையன் இதை பண்ணிடுறான், நான் இப்போ பேன் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவனும் காலேஜ் போகிறான், எல்லாம் பண்ணுறான், ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவன் வேறு மாதிரி மாறுறான். ஆனால் இப்போது அவன் அதே மெயில் ஐடி, அதே ஃபோன் நம்பர் எல்லாமே வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே வர முடியுதான்னு கேட்டிங்கன்னா, நான் தான் பேன் பண்ணி வச்சுருக்கேனே. இப்போ அவன் இன்னும் தெளிவாக இருக்கான், என்னை விட ரொம்ப சூப்பராக யோசிக்கிறான், நான்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு நல்ல டேட்டா தரான். ஆனால் எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து அன்னைக்கு அவன் பண்ண அந்த ஒரு வார்த்தையால் துண்டிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதே தான் இங்கேயும் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் தரீங்க. அதுவே ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்ஸ். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தரதே பெரிய விஷயம் தான். இதில் என்ன ஆகுது, ஒரு சிலர் ஹெச்இ, ஒய், ஜே இப்படிலாம் சின்ன சின்ன பேராக கொடுக்குறாங்களா, அதெல்லாம் நான் வந்து டிக்ளைன் பண்ணிடுறேன், டிஸ்மிஸ். சரியா, எதுவுமே தெரியாமல் என்னது இது கூட தெரியாது, உங்கள் பேர் கூட தெரியாமல் என்னது இது அப்படின்ற மாதிரி தான் நான் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். இவ்வளோ ஏன் ஃபோன் நம்பர் கொடுத்து தான் உள்ளே வரணும், அதுலேயும் ஃபேக் நம்பர்லாம் கொடுத்தாலும் நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ப்ளஸ் சில சமயங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, இப்போ ஃபோன் நம்பர் வந்து நான் ட்ரூ கலரில் வெரிஃபை பண்ணுறேன். ட்ரூ கலரில் வெரிஃபை பண்ணும்போது அழகாக பேர் வரும். இதை தாண்டி ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நம்ம வெரிஃபை பண்ண முடியும், பேர் கரெக்டாக வந்துடும். ஸோ அது வரலை, இல்லாட்டி அந்த நம்பருக்கு எதுவுமே வரலை அப்படின்னா அதையும் நான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எந்த நம்பிக்கையில் நான் வந்து உள்ள வெப்சைட் உள்ள விட முடியும். ஸோ சில விஷயங்கள்லாம் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது வந்து என்ன ரீசனுக்காக டிஸ்மிஸ் பண்ணணுன்றது அதையும் அட்டாச் பண்ணுவோம். எனக்கு இந்த இடம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சேஃபாக இருக்கணும். இப்போ யூடியூப் அப்படிங்கிற இடத்துல இந்த இப்போ சிவபரணி உதயசெல்வன்கிறது ஒரு சேனல் அப்படின்னும் போது, அந்த சேனல் கீழே இருக்க கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த ஏரியா, அந்த கமெண்ட்ஸ் வரக்கூடிய ஏரியாவை நான் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் யூடியூப்பும் ஒரு லூஸு தான். அதுவும் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, ஏதோ ஒரு சில விஷயங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நிறைய கமெண்ட்டை வந்து வித்ஹெல்ட் பண்ணி வச்சுருது. அதுவும் கடியாக தான் இருக்குது. எவ்வளோ தான் நம்ம உட்காந்துட்டு நம்ம இதை பார்ப்போமா இல்லாட்டி அதை பார்ப்போமா, நம்ம மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏரியா, இந்த இடத்த நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது தான் மெயின். எல்லாருக்குமே மாற்றி மாற்றி நம்ம உதவி பண்ணுறதுக்கான ஒரு இடமா தான் நம்ம இதை வச்சுருக்கோம். நமக்கு வந்து டெக் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது அதை பற்றியான இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துக்கிட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் இதை உருவாக்கியிருக்கோம். பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் நம்ம எவ்வளோ அழகாக கொண்டு போக முடியுதுன்னு. எல்லாரும் ஒத்துழைச்சா இருக்கலே மாசாக கொண்டு போகலாம். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நிறையா எப்படி சொல்கிறது, டைம் போட்டு நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் பெனிஃபிட் பண்ணணுன்றது தான் மெயின் எய்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெனிஃபிட்னு வரும்போது அது ஒரு கலெக்டிவ் ஃபேக்டர் தான். ஒன்றும் நாங்கள் மட்டும் எதுவும் பண்ணல, நீங்கள் தான் வந்து டேட்டாவே கொடுக்குறீங்க. அந்த டேட்டா தான் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. நான் வந்து ஒரு சில விஷயங்களை வெரிஃபை பண்ண முடியும், வெரிஃபை பண்ணலாம். அப்புறம் இதுலேயே சேல்ஸு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு சில பொருள் விற்கணும்னு நினச்சா அதெல்லாம் கூட இனிமேல் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 நடக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, ஸோ விக்னேஷ் நடராஜன் என்ன போட்டிருக்காருன்னா, மை டைம் வித் த கூகுள் பிக்சல் 9 அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ சம்மரி ஓவராலாக அவர் என்ன சொல்ல வந்திருக்காருங்கிறத ஃபஸ்ட் நம்ம சம்மரியாக பார்த்துட முடியும். ஐ எம் பிரிட்டி ஹாப்பி வித் த பிக்சல் 9. திஸ் இஸ் அ ஃபோன் ஃபார் ஃபோட்டோகிராஃபி லவர்ஸ் அண்ட் எவ்ரிடே யூசர்ஸ் பிகாஸ் ஃபோட்டோகிராஃபி இஸ் த மெயின் ரீசன் டு சூஸ் இட். அப்டேட்ஸ் ஆர் ரெகுலர் பட் bugs have come with them. எவ்ரிடே யூசர்ஸ் won't be disappointed but there is still a lot of space for improvement. கண்டிப்பாக உண்மை தான். கூகுள் பிக்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், பிக்சலில் வந்து சைனீஸ் ஓஎஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எல்லாமே எதிர்பார்க்கவே முடியாது. அங்கெல்லாம் வால்யூம் லெவல்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஆப் லெவலில் வால்யூம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இதில் சைனீஸ் ஃபோன்ஸில். பட் அந்தளவுக்குலாம் வந்து நம்ம கூகுள் பிக்சலில் பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுலேயும் ஒரு சில ஆடட் ஆப்ஸோ வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ள போட்டு கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் என்ன தான் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய போட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேட்டரி லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாவில் ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா சிஸ்டம் லெவலில் இன்டெகிரேஷன் அப்படின்னும் போது அது வேறு. பட் இந்த மாதிரி அடிஷ்னலாக போடுறதுங்கிறது வேறு. அண்டு இப்போ ஸ்டேபிளில் வந்து நிறைய பக்ஸ் ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஐஓஎஸ்லேயும் சரி, அதே சமயம் நம்ம ஆண்ட்ராய்டு, அதாவது கூகுள் சைட்லேயும் சரி, இவங்க 2 பேருக்கிட்டையுமே வந்து ஸ்டேபிளில் ஓரளவுக்கு பக் இருக்குது. அண்டு இது ஆச்சரியம் பாருங்க, நான் பீட்டா யூஸர், நிறைய தடவை பீட்டா தான் போட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பீட்டா வந்து 10 ஒரு சில பக்லாம் வந்துச்சு. கொஞ்சம் கடி தான். பீட்டாலையும் பக் வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. பீட்டாவில் தான் பொதுவாக இருக்கணும், பட் பீட்டாலையும் இப்போ வருது. இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை, பட் இப்போ வருது ரொம்ப அப்படின்றது தான் யோசிக்கிறேன். அண்ட் டே டு டே யூஸை வந்து பாதிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப மோசம் தாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அநேகமாக நம்மளால் அதான் சொல்லியிருக்காரு. டே டு டே யூஸ்க்கு வந்து பிரச்சனை இது வரைக்கும் வரல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா சம்மரியில் இருக்குது. பில்ட் அண்ட் டிசைன் வித் கேஸ் இட் ஃபீல் சாலிடு. கேஸ் இல்லாமல் ஸ்லிப்பரியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல க்ளீனாக இருக்குது, ரொம்ப சிம்பிளான ஒரு டிவைஸ் தான்.
ஐ நெவர் நோட்டீஸ் இட் இட் கீப்ஸ் இட் ஓகே ஐ கீப் இட் அவே ஃப்ரம் லிக்விட் அண்ட் டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு தான். லிக்விட் அண்ட் டஸ்ட் அதை பற்றி என்ன கீழே படிக்க நமக்கு இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ பில்டு குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேமு, பிளாஸ்டிக் பேக்கு, ஸோ நல்ல டிவைஸ் தான். எனக்கு நான் இந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்லிடுறேன். 9A வந்து ஒரு அற்புதமான டிவைஸ் தான். 9A வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 9Aக்கும் 10Aக்கும் 10,000 வித்தியாசம் இருக்குன்னா 9A வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா, ரெண்டுத்துக்குமே இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 3000 4000 அப்படி தான்னா 10A போயிடுங்க. 10A வந்து நிஜமாவே சில வித்தியாசங்களை காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் டிஸ்பிளே பாருங்களேன். அந்த டிஸ்பிளே இஸ் எக்ஸலன்ட் ஃபார் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ், மோஸ்ட்லி ஃபைன் இன் அவுட்டோர் சன்லைட்டு அண்ட் வெரி ஸ்மூத் வென் ஸ்க்ராலிங், நத்திங் அபவுட் இட் பாதர்ஸ் மீ, வித்தவுட் அ கேஸ் த பெசல் அனாய்ஸ் மீ, பட் வித் அ கேஸ் அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரா. இப்போ ஃபேக்ட் என்னன்னா, பிக்சல் 9A விட 10A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான டிஸ்பிளேல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் முக்கியமாக டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனில் இருக்கும். ஏன்னா இதில் கார்னிங்கோரில்லா கிளாஸ் 3 இதில் 9A, பட் 10A 7A. ஸோ அது நிஜத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு சில வித்தியாசங்களை ஏற்படுத்த தான் செய்யுது. ஸோ அதனால் அந்த இடத்துல கூட நீங்கள் வித்தியாசம் பார்க்க முடியுதுங்கிறத இந்த இடத்துல திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து பர்ஃபார்மன்ஸ். டே டு டே ஸ்பீட் இன் ஆப்ஸ் அண்ட் ஸ்விட்சிங் இஸ் ஸ்மூத்து. கேஷுவல் கேம்ஸ்க்கு நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் சூடாகுது சில சமயத்தில். அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் F1 ரேசிங் கேம் ஆடுவேன், அப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்லகிஷாகவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேமிங்காக பிக்சல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்குது, உண்மைதான். 11 சீரிஸை பற்றி நான் பேசும்போது நான் வரேன். சில இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க எல்லாத்துலேயும் பண்ணி தான் ஆகணும். கேமிங்க்கும் லைட்டாக ஏதாவது கொஞ்சம் டெவலப்பர்ஸ் கிட்ட பேசி பண்ணணும், பார்ப்போம். அப்புறம் பர்ஃபார்மன்ஸு மொத்தம் இதுதான். பேட்ரி வந்து ஒரு நாள் ஈஸியாக வந்துடுது. இட் கெட்ஸ் ரஃப்லி 4 to 6 hours ஆஃப் SOT. சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவர் சைடில் இருந்தாலும் 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆயிருது. பேட்டரி ஹெல்த்தும் கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட்லி ட்ராப் ஆகிருக்கு ஓவர் த டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன போட்டிருக்கு, 56% இருக்குது. 3 மணி நேரம் 21 நிமிஷம் SOT வந்த மாதிரி காமிச்சிருக்காரு. சரி, ஓகே. எனக்கு வந்து பிக்சல் எப்பயுமே அப்படி திரும்ப வந்திருக்கு. 5 to 6 hours அந்த மாதிரியான ஒரு கேயாக தான் நான் அவனை பார்த்துருக்கேனே தவிர 6 hours தாண்டி சில சமயங்களில் போயிருக்கு. 10A வந்து எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாலிடான பேட்டரி லைஃப் நான் வந்து சில சமயங்களில் பார்த்துருக்கேன். ரேராக 8 hours கூட போயிருக்கு. ஸோ அது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். பட் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சொல்லணும்னா 5 to 6 hours அப்படிங்கிறத பிக்சல் எப்பயுமே சாலிடாக சொல்ல முடியும். ப்ரோ எக்ஸல் மாடல்லையும் கூட பார்த்தீங்கன்னா 6 hours அப்படிங்கிறத கொஞ்சம் சாலிடாக சொல்லலாம். அதுக்கு மேலே போகிறது வந்து ஒவ்வொரு யூஸரும் என்னென்ன மாதிரியான ட்வீக்கிங் பண்ணுறாங்க, எதை எனேபிள் பண்ணுறாங்க, எதை டிசேபிள் பண்ணுறாங்க, ஹை ரெசல்யூஷனில் வைக்கிறாங்களா இல்லை லோ ரெசல்யூஷனில் வைக்கிறாங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே உள்ளே வந்து ஒரு ஃபேக்டராக வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி லைஃப் வந்து மாறதான் செய்யுது. அடுத்து கேமரா. ஐ கெட் எக்ஸலன்ட் டே டைம் ஃபோட்டோஸ், லோ லைட்டு, செல்ஃபி எல்லாமே, வீடியோ எல்லாமே நல்லதாக இருக்குது. கேமரா தான் ஒரு மெயின் ரீசன் இந்த ஃபோன் நான் வாங்க. அப்புறம் அதை டெலிவரும் பண்ணுது. டே லைட்டில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே டெலிவர் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஃபோன் சாஃப்ட்வேர் வெரி க்ளீன், வெரி ஸ்மூத். அப்டேட்ஸ் ஆர் ரெகுலர். இட் இஸ் டூ ஏர்லி டு சே மச் பியாண்ட் தட். ஆமாம், 7 வருஷம் அப்டேட் இருக்குது. இப்போ தான் நம்ம ஆளுக்கு ஒரு 1.5-2 வருஷம் அப்டேட் கணக்கில் வருது 9 சீரிஸு. ஸோ பார்ப்போம், போக ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோன் வந்து நல்ல நியூவாக ஃபீல் ஆகுது. பேட்ரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சம் ப்ராப்ளம்ஸ் ஹவ் ஷோன் அப். லிக்விட் அண்ட் டெப்ரிஸ் சார்ஜிங் லிக்விட் டிடெக்டடு இல்லாட்டி ஃபாரின் ஆப்ஜெக்ட் டிடெக்டடுங்கிற ஒரு பிரச்சனை வந்து இவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு போல். இது வந்து எப்பயுமே நான் சாம்சங், ஆப்பிள், கூகுள் இந்த மாதிரியான பிராண்டில் தான் பார்க்குறேன். மாய்ஸ்சர் வந்து அதிகமாக அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. மாய்ஸ்சருக்கு எக்ஸ்போஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டில் வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்னிங் வர ஆரம்பிச்சிடும். சில சமயங்களில் ரொம்ப சாதாரண ஒரு சில சினாரியோலையும் இந்த வார்னிங் வரும். கொஞ்சம் கடியாக தான் இருக்குது, இருந்தாலும் வருது. சாம்சங்லேயும், ஆப்பிள்லையும், கூகுள்லேயும் அதிகமாக பார்க்குறேன். அப்புறம் ரெக்கமெண்டேஷன். ஐ வுட் ப்ராபப்ளி பை இட் அகைன். ஓகே, நம்மளால் வந்து திரும்பியும் வாங்க வாய்ப்பு இருக்குது. மிட்ரேஞ்ச் பையர்ஸ்க்கு திஸ் இஸ் வேர் த வேல்யூ இஸ். இதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா, கேமரா, டிஸ்பிளே, க்ளீன் சாஃப்ட்வேர், வேல்யூ ஃபார் மணி ஆர் த ஸ்ட்ரென்த்து. கேமரா தான் ஸ்டாண்ட் அவுட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். எது நல்லா இல்லை அப்படின்னா லோ லைட் கேமரா அண்ட் பேட்ரி ட்ரெயின், இந்த ரெண்டு மட்டும் அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்காரு. ஓகே, பட் இதில் தான் அப்படி காட்டுதா? இதை விட மிரட்டலாக எடுக்கலாம் பிக்சல் 9A. கொஞ்சம் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் பாயிண்டட் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் மேசிவாக இருக்கும். இந்த ஃபோட்டோலாம் இன்னும் தெரிக்க விடலாம் ப்ரோ, வேறு லெவலில் ஃபோட்டோ எடுக்கலாம். 10A ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்குலாம் காமிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 9A 10A எடுத்த ஃபோட்டோலாம் முரட்டு தனமாக எடுக்கலாம். கொஞ்சம் பொறுமை வேணும். மேக்ரோ இதெல்லாம் எடுக்கிறது இருந்தால் கொஞ்சம் பொறுமை வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவேக் ப்ரோ என்னன்னா மை டைம் வித் கூகுள் பிக்சல் 6 அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 வந்து கண்டிப்பாக ப்ரீமியமான ஒரு டிவைஸு. ஏன்னா அப்படின்னு வரும்போது அது வேறு. 6, 7, 8 இதெல்லாமே வந்து மெட்டல், கிளாஸ் இந்த காம்பினேஷனில் வந்த டிவைஸு. ஸோ அந்த விதத்தில் மட்டும் இல்லாமல் 6 வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிவைஸ். 6, 7லாம் அப்போயே வந்தது. அந்த டிசைனு அது மாசு. அந்த ஃபோனை கையில் எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டடாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கே நான் கார்னர்ஸை சொல்லுங்கள், சைட்ஸே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. இதெல்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சில்ல, ஐஃபோன் மாதிரி ஆகிடுச்சில்ல, அதெல்லாம் அப்படி கிடையாது. ஓகே, ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஐ ஸ்டில் லவ். சாரிங்க, நான் ஃபியூன் படிச்சிட்டேன். ஆஃப்டர் 4 years ஐ ஸ்டில் லவ் இட். திஸ் இஸ் அ ஃபோன் ஃபார் எவ்ரிடே யூசர்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி லவர்ஸ் அண்ட் இட் ஹாஸ் டெலிவர்ட் ஆன் த 2 things.
ஓகே, அதாவது பர்ஃபார்மன்ஸு, ஃபோட்டோகிராஃபி டே டு டே யூஸு ஃபோட்டோகிராஃபியில் பட்டைகளை பிரிச்சுங்கிறாரு. ரிலையபிலிட்டி அண்ட் அதுவும் முக்கியமாக ஃபோட்டோகிராஃபியில் இந்த கேமரா இஸ் த ட்ரா, த ரிலையபிலிட்டி இஸ் வாட் ஹேஸ் மேட் இட் ஈஸி டு லிவ் வித். ஓகே, ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸில் நம்மளால் நோட் பண்ணி வச்சிருக்காரு. பில்ட் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இட் ஃபீல்ஸ் ப்ரீமியம் அண்ட் லுக் ஸ்டைலிஷ். இட்ஸ் மேனேஜபிள், ஒன் ஹேண்டட், நோ எஃபர்ட்டு. அதாவது எஃபோர்ட்டும் ரொம்ப போடுற மாதிரி இல்லை, அதே சமயம் போடாத மாதிரியும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரியும் இல்லை. டிசைன் வந்து நோட்டிசபிள் பட் ஃபைனு அண்ட் ஐ ஹவ் ஹேட் நோ ப்ராப்ளம் வித் த டிசைன். டிஸ்பிளே த ஸ்க்ரீன் இஸ் எக்ஸலன்ட் ஃபார் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் த ஸ்க்ராலிங் இஸ் ஸ்மூத். அவுட்டோர் சன்லைட்டில் கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபைன். தட் இஸ் த ஒன் கேவேட் ராதர் தன் த டீல் பிரேக்கர். சன்லைட்டில் வந்து மோஸ்ட்லி ஃபைன், அப்போ அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது ரொம்ப பழசு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே, பிக்சல் 6. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டே டு டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்விட்ச் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கூலாக இருக்குது அண்ட் கேஷுவலாக இருக்குது. கேஷுவல் கேம்ஸ் ஆர் ஃபைன். ஆஃப்டர் 4 years the one change I feel is heat and intensive use of warm. It is a way it did not before. ஸோ வாங்கின புதுசில் மாதிரி இப்போ இல்லை, கொஞ்சம் ஹீட் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இட் ஹாஸ் நாட் பிகம் ஸ்லோ, ஸ்லோலாம் ஆனால் ஆகலை. ஸ்டார்டட் டு ஃபீல் த ஏஜ் அண்டர் லோட். பேட்ரி ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த பிக்சலை பொறுத்த வரைக்குங்க, பிக்சல் 3, 4, 5 எல்லாத்துலேயுமே நான் வந்து பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் மாறிச்சு. எப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் மாறிச்சு. உங்கள் ஏரியாவில் சப்போஸ் ஒரு நல்ல இன்ஜினியர் இருக்கார், உங்களுக்கு ரொம்ப பழக்கமான இன்ஜினியராக இருந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் பேட்டரி மாற்றும் போது அழகாக ஆனால் கொஞ்சம் தெர்மல் பேஸ்ட் எக்ஸ்ட்ரா போடுங்க, அது கூட நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசர் இருக்கிற ஏரியாவில் ஒரு மைல்டாக தெர்மல் பேஸ்ட்டு, அப்புறம் பேக் டோரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராஃபின் ஷீட் இதெல்லாம் ஒட்ட முடியும்னா அது கூட பண்ணலாம், தப்பு இல்லை. நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நபர் இருந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம், அவர் மூலமாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அப்புறம் த பேட்டரி வாஸ் ஃபைன் இன் த ஃபர்ஸ்ட் 3 years. ஆஃப்டர் இட் ஸ்டார்டட் ஹீட்டிங் அண்ட் ஐ நவ் நீட் டு சார்ஜ் பிஃபோர் பெட். ஓகே, அப்படி பார்த்தாலும் நம்மளால் கொஞ்சம் கேஷுவல் யூஸர் தான் போல். தூங்க போகிறதுக்கு முன்னாடி தானே சார்ஜ் பண்ணணுன்றாரு அவர் வந்து. நாளைக்கு 2 தடவை போடுறேன் 3 தடவை போடுறேன்னு சொல்லியே. ஸோ கொஞ்சம் கேஷுவலான யூஸர் தான் நினைக்கிறேன். மை ஸ்க்ரீன் டைம் ஹஸ் ட்ராப்டு சிக்னிஃபிகண்ட்லி. ஃபஸ்ட்லாம் 68 hours வரும், இப்போ 4 to 6 hours தான் வருது. சார்ஜிங் வந்து ரீசனபிளாக இருக்குது, 1லேருந்து 1.5 மணி நேரம். ஆமாங்க, பாருங்களேன், பிக்சலை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது எப்பயுமே வந்துடுது. டாப்அப் பண்ணாலும் கூட ஒரு 20% இருக்கும்போது சார்ஜ் பண்ணாலும் 100 ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுது. த பேட்ரி இஸ் த க்ளீனஸ்ட் சைன் ஆஃப் ஏஜ். எஸ், உண்மை தான். 5 மணி நேரம் எஸ்ஓடி வந்த மாதிரி காமிச்சிருக்காரு. இருந்தாலும் ட்விட்டர் ரொம்ப யூஸ் பண்ணுவார் போல். ரைட்டு. அடுத்து டே டைம் ஃபோட்டோஸ் ஆர் எக்ஸலண்ட். த மெயின் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோன் வந்து லோ லைட் ஷார்ட்ஸ் ஆர் குட்டு. ஓகே, டே டைம் ஃபோட்டோஸ் எக்ஸலண்ட்டு, அதான் மெயின் ஸ்ட்ரென்த்து. லோ லைட் ஃபோட்டோஸ் கொஞ்சம் குட்டாக இருக்குது, செல்ஃபியும் நல்லா இருக்குது, வீடியோவும் நல்லா இருக்குது. மெயின் கேமரா தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அது என்ன வேலை கொடுக்குறோமோ அது நல்லா பண்ணிவிடுது. சாஃப்ட்வேர் இஸ் வெரி க்ளீன் அண்ட் வெரி ஸ்மூத். அப்டேட்ஸ் கம் அக்கேஷனலி பட் வென் தே அரைவ் தே ஆர் பீன் ஆன் டைம். லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோன் ஹஸ் ஸ்லோட் டவுன் ஸ்லைட்லி அண்ட் தேர் ஹஸ் பீன் அ மைனர் issue along the way. For me the battery is the part of the aged most noticeably worse than it was. Now none of this had made me regret of the purchase. It's no longer running like a new phone. சரி, ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, நம்மளால் வந்து ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதுங்க. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி மட்டும் மாற்றிக்கோங்க ப்ரோ. பேட்டரி மாற்றினீங்கன்னா உங்களோட ஃபோன் இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, இதோட பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு இது நல்லாயிருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். ரெக்கமெண்டேஷன்ஸ், ஐ வுட் ப்ராபப்ளி பை இட் அகைன் பட் த கால்குலேஷன் ஹஸ் சேஞ்சுடு. 2021 நான் இது வாங்கினேன். ஐ தாட் த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கேமரா வேர் த வெரி ஒர்த் எவ்ரி பென்னி. த ஃபோன் ஹஸ் ஹெல்ட் அப் சின்ஸ் தென். த ப்ராப்ளம் இன் த மார்க்கெட் அரவுண்ட் இட், தேர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் இப்போ அண்ட் ஐ திங்க் ஹார்ட் அபவுட் வெதர் த பிக்சல் இஸ் ஒர்த் த ஹெஃப்டி ப்ரைஸ் ஃபார் த ப்ரீமியம் பையர்ஸ். இட் மேட் சென்ஸ் தென். நவ் இட்ஸ் மச் க்ளோசர் கால். ஆனால் இப்போது பிக்சல் 6 வாங்குறதுங்கிறது தேவையில்ல தான். இப்போ வேறு எதாவது வாங்கிக்கலாம், நம்ம வேறு ஏதாவது மாடல் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எதாவது வாங்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். பேட்ரி ட்ரைன் அண்ட் ஹீட் ஆர் த வீக் பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. வாட் ஒர்க்ஸ்னும் போது ஸ்ட்ரென்த் ஆர் ஈஸி, கேமரா பர்ஃபார்மன்ஸு, வேல்யூ ஃபார் மணி, பில்டு குவாலிட்டி, க்ளீன் சாஃப்ட்வேர், ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் தான் மெயின் ஹெட்லைன். ஃபோட்டோஸ் ஆர் த மெயின் ரீசன் ஐ வுட் ரெக்கமெண்ட் இட். இட் வாஸ் எக்ஸலண்ட் வேல்யூ இன் 2021 அண்ட் த ஃபோன் இஸ் ஸ்டில் டெலிவர்ஸ். இன்னி வரைக்கும் நல்லாயிருக்கு. வாட் டஸ் நாட் அப்படின்னும் போது பேட்ரி ட்ரெயின் ஹீட்டாக இருக்குது, அதாவது வீக் பாயிண்ட்டாக இருக்குது. The battery has needed to be charged before bed. அது ஏஜ் ஆகிடுச்சு, ஃபோன் வார்ம் ஆகுது, அது இன்டென்சிவாக யூஸ் பண்ணால். தோஸ் ஆர் த 2 things நான் இப்போ மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நெகட்டிவ் சைட்டில் அப்படின்னு. அடுத்து அவரோட சாம்பிள்ஸ். நீங்கள் எல்லோரும் ஆப்பில் போய்ட்டு சாம்பிள் இன்னும் தெளிவாகவே பார்க்கலாங்க. ஓ, இப்படி ஜூம் பண்ணலாம், ஆனால் கை எடுத்தால் போயிடுமா? ஓகே. ஸோ 4 ஃபோட்டோ போட்டிருக்காரு நம்மளு விவேக் ப்ரோ. அடுத்து சாம்சங் கேலக்ஸி S24 FE. இதெல்லாம் லோகோ ப்ரோ போட்டிருக்காரு. இது வந்து 30,000 கீழே வரும்போது நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. 28க்குலாம் கூட வந்துச்சு. இப்போலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க முடியறதே இல்லை. 2400E பவர்டு ஃபோன் இது.
கேமராவுக்காக ஓரளவுக்கு கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 1UI பிடிச்சி போச்சு. நம்ம எஸ்ஆர்கேக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த டைமில். யூஸ் பண்ணிட்டு அதனால தான் S25 Ultra வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில். ஸோ நல்ல டிவைஸ் தான், இருந்தாலும் ஒரு மிக்சட் ஃபீல் தான். ஸோ நம்மளால் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ எம் டிசப்பாயிண்டட். த பேட்டரி ஹீட்டிங் இஷ்யூ டாமினேட்ஸ். அண்ட் பேட்டரியும் ஹீட்டிங் இஷ்யூ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சாம்சங் UA டிஸ்பிளே கிளாரிட்டி, க்ளீன் சாஃப்ட்வேர் அண்ட் க்ளீன் ஸ்க்ரீன் இதெல்லாமே நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் யோசிக்க வைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. பில்ட் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபோன் லுக்ஸ் அண்ட் ஃபீல்ஸ் ப்ரீமியம், டிசைன் இஸ் ஸ்டைலிஷ், 120 சொல்லிட்டு மேனேஜபிளாக தான் இருக்குது. பட் ஒன்லி வித் த கேஸ். பேக் வந்து கிளாஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. வித்தவுட் இட் ஐ கான்ட் யூஸ் த ஃபோன். இந்த பில்டு குவாலிட்டி இஸ் குட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் த பேக் கிளாஸ் தான் வந்து பில்டு குவாலிட்டி இஸ் குட் எக்ஸப்ட் ஃபார் த பேக் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தெரியுமா, இங்கே பாருங்களேன், இதுவும் கூட சைடு மெட்டலு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் தான். ஐஃபோனும் அப்படி தான். பட் கேஸ் இல்லாமல் ஒரு ஃபோனை பிடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பட் கேஸ் போட்டு அதே ஃபோனை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஏன்னா அப்படி தான் இந்த டிவைஸை வந்து இன்ஜினியர்ஸே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம இதுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆக முடியும். நான் எவ்வளோ ஃபோன்ஸ் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அடாப்ட் ஆக முடியும். நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த முடியும். எப்படி யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, இதெல்லாமும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொரு தரன். ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கேஸ் இல்லாமல் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற அனுபவம் வந்து கேஸோட யூஸ் பண்ணும்போது வாய்ப்பு இல்லை. அந்த ட்ரேடு தான் என்னென்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கீழெல்லாம் வைக்கும்போது, எடுக்கும்போது கீழே ட்ராப் ஆகாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாமே நம்மளோட முக்கியமான பங்காக இருக்கணும். ஓகே, அப்புறம் டிஸ்பிளே கிளாரிட்டி எக்ஸலண்ட்டு, வீடியோ ஃபோட்டோ எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. பிரைட் எனஃப் ஃபார் அவுட்டோர்ஸ், ஸ்மூத் டு ஸ்க்ரால், இட் ஹீட்ஸ் அப் வென் ஐ யூஸ் இன் அவுட்டோர்ஸ், சேம் ஹீட்டிங் இஷ்யூ ஷோஸ் அப் எல்ஸ்வேர். பர்ஃபார்மன்ஸ் டே டு டே ஸ்பீடு ஸ்மூத்தாக இருக்குது. இட் ஹேண்டில்ஸ் ஹெவி கேம்ஸ். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். இட் கெட்ஸ் ஹாட். இதோ அந்த பிகர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தா, அவர் வந்து 128 GB வாங்கியிருக்காரு. அது 20 நாள்லேயே ஃபுல் ஆகிடுதான். when it fulls I can't take photo or video until I back everything up in the laptop and start again. நான் இனிமேல் 128 GB போகக்கூடாது. நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் போகக்கூடாது. யாரெல்லாம் கேமரா வீடியோ இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, கேம்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா 128 GB பத்தாது ப்ரோ. இனிமேல் 256 GB போகிறது நல்லது. எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB இப்போ பத்த மாட்டேங்குது. ஒரு 512 GB தாண்டி போனால் தான் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. அப்படி ஆகிடுச்சு. அவ்வளோ வீடியோஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பேட்டரி டஸ் நாட் லாஸ்ட் ஃபுல் டே. சார்ஜிங் டேக்ஸ் ரீசனபிள் 1 to 1.5 hours. எல்லாருமே இதே 1.5 hours வந்துடுறாங்க. பேட்டரி ஹெல்த் ஹஸ் ட்ராப்டு ஸ்லைட்லி ஓவர் டைம். கேமரா ஐ கெட் எக்ஸலன்ட் டே டைம் ஃபோட்டோஸே, லோ லைட்டில் வந்து கொஞ்சம் புவர். செல்ஃபி இஸ் கிரேட், வீடியோ இஸ் குட். த மெயின் கேமரா இஸ் த ஒன் ஐ யூஸ். ஃபோக்கஸ் இஸ் த இஷ்யூ அண்ட் ஐ கான்ட் டேக் ப்ராப்பர் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி வேணும். பிரைமரி கேமராவில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் மட்டும் இல்லை, நிறைய ஃபோன் கொஞ்சம் பிரைமரி கேமராவில் சொதப்ப தான் செய்யும். நீங்கள் ப்ரோ மோடு போயிட்டு அதில் மேனுவலாக நீங்கள் ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பெட்டராக எடுக்கலாம். ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சாஃப்ட்வேர், த சாஃப்ட்வேர் இஸ் மோஸ்ட்லி க்ளீன் அண்ட் வெரி ஸ்மூத். அப்டேட்ஸ் ஆர் ரெகுலர் தோ தே அரைவ் லேட். லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ், இட் ஹாஸ் ஸ்லோட் டவுன் ஸ்லைட்லி பட் நோ ரியல் ப்ராப்ளம் so far. The battery is slightly worse than it was. Recommendation, no, I should have not bought it. I'm going to change it within a year. I would not recommend it to anyone. What works? I love the camera and display the most. The software is clean and the fast charging is genuinely useful. What does not? The low light camera, battery drain and the heating are the problem. The battery and heating issue are the reason this phone disappoints. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல? இப்போ நம்ம ஆப் இதுதாங்க, சரியா? இப்போ நம்ம லோகோ ப்ரோக்கு என்ன பண்ணலாம்? லோகோ ப்ரோக்கு என்ன பண்ண முடியும்னா, ஆல்ரெடி யாராவது S24 யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கும் இதேமாதிரி ஹீட் ஆகுது அப்படின்னா, ஆமாம் ப்ரோ எனக்கும் ஹீட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஹீட் ஆகலை, நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னா, இல்லாட்டி உங்களுக்கு ஹீட் ஆகுதுல்ல, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே எல்லாருக்குமே ஒரே மாதிரியான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், சரியா? ஓகே ரைட்டு. இதுக்காக ஆனால் கோச்சிக்கூடாது, அதான் மெயின். இப்போ S24 யூசர் யாராவது இருப்பீங்க, உங்களுக்கு வந்து இதோட பெட்டராகவே பேட்டரி லைஃப் இருக்கலாம். அதுக்காக நம்ம வந்துட்டு இப்போ லோகோ ப்ரோவை பார்த்து கோச்சிக்கூடாது. அவர் எந்த என்வரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாரு, அவர் எந்த நெட்ஒர்க்கில் இருக்கார், அவர் ஏரியாவில் நெட்ஒர்க் எவ்வளோ நல்லாயிருக்கும், நிறைய ஃபேக்டர்ஸ் வருது. நீங்கள் வந்து உங்கள் S24 இப்போ சென்னையில் நீங்கள் இருக்கலாம், ஒரு பிஜியில் இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து வீடு சென்னையிலேயே இருக்கலாம், வீட்டுக்கு வந்தால் ஏசி ஓடலாம். அதேமாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஏசி அண்ட் இங்கேருந்து நீங்கள் கேபில் தான் போகிறீங்க, அந்த கேப்லேயும் ஏசி அப்படின்னும் போது உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகுது இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான என்வரான்மெண்ட் என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து அந்த டிவைஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்றைக்குமே எந்த இடத்துலையுமே வாக்குவாதமோ பிரச்சனையோ பண்ணவே கூடாது. ஆனால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது நல்லது. ரைட்டுங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்வோம். சிவபரணி பார்க்கலாம், பாய். ஸோ பாருங்கள், என்ரோல் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் அண்ட் இந்த டீட்டெயில் கொஞ்சம் பரவாயில்ல கரெக்டாக கொடுங்க. அது வெளியிலலாம் எங்கேயும் யாரும் ஷேர் பண்ணுறது கிடையாது. அது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதேமாதிரி உங்கள் மெயில் ஐடி அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரிடீம் கோடு கரெக்டாக வரும். அப்போ தான் நீங்கள் உள்ளே வர முடியும், லாகின் ஆகி.
ஸோ அதுக்காக ரெடீம் கோட் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியுங்கிறதுனால நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். பேரும் கொஞ்சம் தெளிவாக போடுங்க ப்ளீஸ். ரைட், பார்க்கலாமா? பை.